ஆஷா, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? குமார், இந்த அலைகள் ஒண்ணு துரத்துக்கிட்டு எப்படி வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? நான் விடாம ஒண்ணு சுத்திட்டு இருக்கேன் அந்த மாதிரி. இல்ல, நான் தான் உங்களை எப்பவும் சுத்திக்கிட்டு இருப்பேன். குமார், நாம எப்பவும் இப்படியே ஒன்னா இருக்கணுங்கிறதா என் ஆசை. அப்படியா? அலைகள் மட்டும் ஒண்ண துரத்துனா போதுமா? என்ன சொல்றீங்க நீங்க? இந்த அலைகள் கடல்ல ஜோடியா சுத்துற மாதிரியே நாமளும் இந்த உலகத்தையே சுத்தி வரணும். நிச்சயமா நடக்கும் குமார். கடல்ல இந்த அலைகளை எப்படி யாராலையும் பிரிக்க முடியாதோ அதே மாதிரி எந்த ஜென்மரையும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. என்னாச்சுமா? ஆஷா, என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல டாடி, ஆப்பிள் கட் பண்றப்ப கையில லேசா பட்டுடுச்சு. அதுக்கே டாக்டர் அங்கிள் ரொம்ப பயந்துட்டாரு. ஆஷா, பார்த்து செய்யக்கூடாதம்மா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். பக்கத்துல ஒரு கேஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருந்தது. அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வர்றேன். ஆஷா, வர்றம்மா. பாய் அங்கிள். டாடி, அங்கிள் என் மேல ஏன் இவ்ளோ பாசம் வச்சிருக்காரு? ஆஷா, அவருக்கு சொந்தம்னு சொல்ல யாரும் இல்லம்மா. அதோட பிரம்மச்சாரி வேற. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே அவர் உங்ககிட்ட ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் தானே சார்? சார், தனலட்சுமி பேங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர், நீங்களாவே இப்ப எங்களை வெளியே விட்டுருங்க. வெளியே விடலனா இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நாங்களாவே இங்க இருந்து வெளியே போயிடுவோம். ஒரு அடி விட்டான்னா நட்டு போல்ட்டெல்லாம் கழண்டு போயிடும். அயோக்கிய பசங்களா உங்களை. போராட்ரி. எஸ் சார். என்ன இது? உங்ககிட்ட கொடுக்க சொல்லி முத்துராஜா சார் ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பியிருக்காரு. வெல்கம் இன்ஸ்பெக்டர், வெல்கம். என்னைக்காவது ஒரு நாள் நான் இருக்கிற இடத்துக்கு நீங்களாகவே வரத்தான் போறீங்கன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. நான் சொன்ன மாதிரியே இங்க வந்துட்டீங்க. இன்ஸ்பெக்டர், தங்க தொட்டில படுத்து வெள்ளிக்கிண்ணத்துல பால் குடிச்சவன் கூட பணத்தை இந்த மாதிரி வீசெறிய மாட்டான். பணத்தோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியலையே. இந்த பணத்தால என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அது உங்க முட்டாள்தனம் மிஸ்டர் முத்துராஜா. பணத்தால என்ன வேணாலும் சாதிக்க முடிஞ்சதுன்னா சத்தியம் என்னைக்கோ செத்து போயிருக்கும். நியாயம், நீதி, தர்மம் சமாதி ஆயிருக்கும். ஓ, வேதாந்தமா? வேதாந்தம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு அது சரி வராதே இன்ஸ்பெக்டர். இது வேதாந்தம் இல்ல மிஸ்டர் முத்துராஜா. எந்த காலத்திலையும் அழிக்க முடியாத சத்தியம். உங்க பணபலத்தால என்ன வாங்க நினைக்கிறது நடக்காத காரியம். ஒரு பெரிய மனுஷங்கிற போர்வையில இந்த ஊரை ஏமாத்துற உங்களை என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வைக்காம விட மாட்டேன். சரியான சாட்சி ஆதாரம் இருந்தாலும் நீங்க என் நிழல கூட நெருங்க முடியாது இன்ஸ்பெக்டர். நான் மனசு வச்சேன்னா
நீங்க போட்டிருக்கிற இந்த காக்கி சட்டை இப்ப கழட்டவும் முடியும், போட வைக்கவும். அது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த காக்கி சட்டையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது நியாயத்தை காக்கிற ஆயுதம், நீதியை காப்பாத்துற வேலி, தர்மத்தை காக்கிற சக்தி. இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம ஆள்ற தலைவர்களே தப்பு பண்ணாலும் அவங்களை பிடிச்சு தண்டிக்க சக்தியும் தைரியமும் இந்த காக்கி சட்டைக்கு மட்டும்தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர், அதிகார பலம் இருக்குன்னு என்கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்களா? நோ, யூ ஆர் ராங் மிஸ்டர் முத்துராஜா. அதிகார பலம் இல்லைன்னாலும் அநியாயத்தை தட்டி கேட்கிறவன் தான் இந்த ருத்ரா. ஒரு தனிமரம் என்னைக்கும் காடாகிறதுக்கு சான்ஸே இல்லை இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் முத்துராஜா, ஒரு சிறு தீப்பொறிதான் காட்டையை எரிச்சு சாம்பலா மாத்தோம். இன்ஸ்பெக்டர், உங்க பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க வீரம் இந்த இடத்துல நடக்காது. நீங்க இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. மிஸ்டர் முத்துராஜா, நீங்க 8 அடி பாஞ்சீங்கன்னா நான் 80 அடி பாயிர ஆளு. இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள நான் இங்கிருந்து வெளியில போகலன்னா கேட்டு கிட்ட பிச்சைக்காரங்க வேஷத்துல இருக்கிற போலீஸ்காரங்க உள்ள வருவாங்க. பரவாயில்லையா? இவ்வளவு பெரிய கண்ணாடி மாளிகையில் இருக்கிற உங்களுக்கு அந்த ஜன்னல் கண்ணாடி தாண்டி நிக்கிற போலீஸ்காரங்க தெரியலையே. எங்க நீங்களும் கொஞ்சம் அங்க பாருங்க. மிஸ்டர் முத்துராஜா, நான் இங்க வந்தது நீங்க அனுப்புன பணத்தை உங்க மூஞ்சில வீசிட்டு போறதுக்கு தான். ஞாபகம் இருக்கட்டும். ரொம்ப நன்றிங்க சுவாமி. அங்க பாத்துட்டு இருக்காரு ஒரு பெரிய மனுஷன், அவர்கிட்ட கேளுங்க, அள்ளி கொடுப்பாரு. சரிங்க. பாய். பிச்சைக்கார பசங்களை காட்டி என்னையே ஏமாத்திட்டியா? கனெக்ட் மீ டு டிஎஸ்பி. ஓ, ஹலோ, டிஎஸ்பி தான் பேசுறீங்களா? நான் முத்துராஜா பேசுறேன். உங்களால ஒரு முக்கியமான வேலை ஆக வேண்டியது இருக்கு. சார், அவங்களை எதுக்காக ரிலீஸ் பண்ண? அவங்கள உடனே ரிலீஸ் பண்ண சொல்லி டிஎஸ்பி டென் போன் வந்துச்சு, அதனால தான் ரிலீஸ் பண்ணேன். ருத்ரா ஹியர். மிஸ்டர் ருத்ரகுமார், நான் சோமசேகர் பேசுறேன். சார், வாட் இஸ் திஸ் சார்? அந்த கொள்ளைக்காரங்களை நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். அவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி டிஎஸ்பி சார் சொல்லிருக்காரு. ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது மிஸ்டர் ருத்ரா. சார், இட் இஸ் a political pressure. Political pressure, my foot. In every place, in every profession, it's a political pressure. What are we here, sir? So far the political pressure is there. Our country doesn't have any future. I'm sorry to tell you this, sir. Cool down, Mr. Rudra. Cool down. I'm sorry, sir. I'm sorry. லட்சத்தீவுல இருந்து ஒரு போட்ல எலியட்ஸ் பீச்சுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க பிஸ்கெட்ஸ் இப்ப வந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சீக்கிரம் அங்க போங்க. Yes, sir. Portrait? Yes, sir. நான் எலியட்ஸ் பீச் போயிட்டு இருக்கேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தா உடனே கான்டாக்ட் பண்ணு. ஓகே சார். ஓகே, மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். லுக், அந்த ருத்ராட்ட இருந்து தப்பிச்சு சரக்க கொண்டு வர்றது அவ்வளவு சுலபம் இல்ல. பி கேர்ஃபுல். ஹலோ 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 ஹலோ, பீச் கிட்ட இன்ஸ்பெக்டர் ருத்ரகுமார் காத்துட்டு இருக்காரு. நீங்க லட்சத்தீவுக்கு திரும்ப போயிடுங்க.
வெல்கம் ருத்ரா, வெல்கம். வேட்டையாட வந்த சிங்கத்துக்கு வேட்டை கிடைக்கல, அதனால்தான் என்ன அரெஸ்ட் பண்ண வந்து நிக்கிற. பாவம். பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கிறவனா மரியாதையா சொல்றேன். கம் அவுட் அண்ட் சரண்டர். I will give you 1 minute time. அந்த போட் யாருது? அது ஏன் திரும்பி போச்சு? எனக்கு தெரியாது. தெரியாது. சார், நான் 403 பேசுறேன். இன்ஸ்பெக்டர் ருத்ரா மைக்கேல் லாக்கப்ல சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு. அவன் உங்களை காட்டி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். நீ அவனை தீர்த்துரு. ஓகே சார். சொல்லு, உங்க ஸ்மக்லிங் லீடர் யாரு? எனக்கு தெரியாது. சொல்லு, சொல்லு, சொல்லு. குமார், உங்களை இப்படியே தனியா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன ஊ கொட்டுறீங்க? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல ஆஷா, நான் நிஜமாவே உன் அழகான முகத்தை பார்த்து மெய்மறந்து உட்கார்ந்திருக்கேன். You are really beautiful. அதெல்லாம் இல்ல, பொய் சொல்றீங்க. பொய்யா? வேணும்னா என் இதயத்துல காத வச்சுக்க, உனக்கே புரியும். இப்ப சொல்லு ஆஷா, என் இதயம் ஆஷா ஆஷான்னு சொல்லல? பொய், குஷ்பு குஷ்புன்னு சொல்லுது. அப்படியா? ஐயோ, by the way குமார், நாம இம்மீடியட்டா ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? காதல் பறவைகள்லாம் போற இடத்துக்கு தான்.